ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000, 10,000, 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க, உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவரை ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி. ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், இதனுடைய சைக்காலஜி என்ன அப்படின்றது வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், சைக்காலஜினா எல்லாம் ஒன்று தானே, அது என்ன ஆப்ஷன், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனோடைய சைக்காலஜி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சைக்காலஜின்னு சொல்கிறத விட இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு இப்போ மேபி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். ஓகேங்களா, சரி, ஒரு சின்ன விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் எந்த ஏஜில் இருக்கீங்கன்னு தெரியாது. இப்போது ஊருக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூஸ்டே ஒரு இடத்துக்கு போனோம்னா அதில் கூட்டம் அதிகமாக இருக்கும், கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கும் மக்களிடையே. அதே மாதிரி ஃப்ரைடே போன மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கும். எஸ், அப்போ வந்து அவங்க என்ன நினச்சாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு பஸ்ஸுக்கான ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, இல்லை இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கும், இல்லை இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குன்னு ஒரு கணிப்பாங்க. அப்போல்லாம் ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ இப்போ அவங்க கணிச்ச மாதிரியே எஸ், அப்போ வந்து கம்மியாக தான் இருக்கும் கூட்டம். அவங்க நினச்சாம செவ்வாய்க்கிழமை பஸ்ஸு காலியாக இருக்கும், ஊருக்கு போகிறதுங்க அன்றைக்கி யாரும் வரமாட்டாங்க, ரஷ் கம்மியாக இருக்கும். இல்லை தீபாவளி மறுநாள் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும், பொங்கலுக்கு மறுநாள் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும், பொங்கலுக்கு முன்னாள் கூட்டம் அதிகமாக, இது மாதிரி ஒரு கணிப்பாங்க. மக்கள் எப்படி கணிக்கிறாங்களோ அதே மாதிரி இருந்திருக்கும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ மக்கள் கணிக்கிறாங்க அப்படின்றது அதே மாதிரி இருக்குன்றதுனால இப்போ போக 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 பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், டியூஸ்டே வந்து காலியாக இருக்கும்னு சொல்லி ஒரு கணிச்சாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரே மாதிரி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ, ஸோ அதே மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், கூட்டம் கம்மியாக இருக்குது, அன்றைக்கி நம்ம அந்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான் வந்து எல்லாருக்கும் திங்கிங் வரும். இப்போ ஒருத்தருக்கு என்ன யோசனை வருதோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் யோசனை வரும். ஒரு குறிப்பிட்ட நாள் தான் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷனில் கூட நிறைய விஷயம் வந்து அது மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்து ஒன்று சொல்லிட்டு போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும், நிறைய விஷயங்கள் புரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆப்ஷன் பையிங், புட் ஆப்ஷன், அதாவது மார்க்கெட்டு கீழே வருது, புட் ஆப்ஷனை நீங்கள் வாங்கினா லாபம் வரும். ஓகேங்களா, இதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங், எது கால் ஆப்ஷனை நீங்கள் சேல் பண்ணால் உங்களுக்கு லாபம் வரும். மார்க்கெட்டு கீழே வர சொல்லும். இப்போ மார்க்கெட் வந்து பேரிஷ்னு வச்சுக்கலாம், அதாவது கீழே வருது மார்க்கெட், பெரிஷ் மார்க்கெட் தான். ஸோ ஆப்வியஸ்லி இதுவும் வந்து பெரிஷ் மார்க்கெட் தான் வந்து பண்ண முடியும். இதுலேயும் பெரிஷ் மார்க்கெட் தான் பண்ண முடியும், இதுலேயும் பெரிஷ் மார்க்கெட் கீழே வந்தால் தான் பணம் முடியும். இது ஆப்ஷன் பையர்ஸோட மைண்ட் செட், இது ஆப்ஷன் செல்லிங்ஸோட மைண்ட் செட். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெண்டுமே வந்து பெரிஷ் தான். மார்க்கெட் கீழே போனால் ரெண்டுத்துலேயும் பணம் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா லோ மார்ஜின் ரொம்ப ரொம்ப குறைவாக தேவைப்படும். ஆப்ஷன் செல்லிங்ஸு ஹை மார்ஜின். இந்த பெண்ணு சரியாக வச்சுங்களா? ஓகே, இருங்க. ஹை மார்ஜின் இதுக்கு. ஓகே, இது ஹை மார்ஜின், இது லோ மார்ஜின். இது ரிஸ்க்கு.
லோ ரிஸ்க்கு, இது ஹை ரிஸ்க். ஓகேங்களா? இதில் ப்ரீமியம் நீங்கள் தொகையை செலுத்துறீங்க, நீங்கள் ப்ரீமியமை செலுத்துறீங்க, இவங்க ப்ரீமியமை ரிசீவ் பண்ணுறாங்க, ப்ரீமியமை வாங்குறாங்க, நீங்கள் ப்ரீமியமை கொடுக்குறீங்க, அவங்க ப்ரீமியம் கொடுத்துட்டு நீங்கள் புக் பண்ணுறீங்க, ஆப்ஷன் பையிங். ஓகேங்களா? இதில் வின்னிங்கான ப்ராபபிலிட்டி, அதாவது அந்த ட்ரேடிங்கோட வின்னிங்கான ப்ராபபிலிட்டி வந்து 20%, இதில் வின்னிங்கான ப்ராபபிலிட்டி வந்து 80%. ஸோ இதெல்லாம் ஏன் சார் சொல்லுங்கள், இதெல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மேபி ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இவ்வளோ க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மேட்ரு வரலாம். சார் இதெல்லாம் வந்து ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மார்க்கெட் கீழே போனால் மார்க்கெட் வந்து இந்த பையிங் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க பணம் பண்ணுவாங்க, தெரிஞ்ச விஷயம் சார். இது மார்க்கெட் கீழே வந்தால் அதே மாதிரி ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கால் ஆப்ஷன் வந்து சேல் பண்ணுவாங்க, இவங்க ஆப்ஷன் பையர்ஸ் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே லாபம் வரும். நல்லா கவனிங்க, ரெண்டு ட்ரேடர் உள்ளே வராங்க, ஆப்ஷன் செல்லர்ஸும் வராங்க, ஆப்ஷன் பையர்ஸ் வராங்க. பேரிஷ் மார்க்கெட்டில் மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்குது, இந்த மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதுமானது, இவங்களுக்கு வந்து 1.5 லட்ச ரூபாய் தேவைப்படுது. ஓகேங்களா? ஏன்னா இவங்க ப்ரீமியம் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, இவங்க வந்து ப்ரீமியம் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த 20%க்கான வின்னிங்கான சான்சஸ், இவங்களுக்கு வந்து 80%க்கான வின்னிங்கான சான்சஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதை பற்றி நம்ம பேசலாம். எப்படி இது ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ஏன் உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கில் ஏன் ப்ராஃபிட்கான வாய்ப்புகள் கம்மி இருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆப்ஷன் பையிங் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 rupees இருக்குதுன்னு வச்சுங்களேன். 1000 rupees வந்து பிஇ நீங்கள் வாங்குறீங்க, சாரி 1000 rupees ப்ரீமியம் ஆன் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது, நீங்கள் 950 வந்து பிஇ வாங்குறீங்க, 950 பிஇ வாங்குறீங்க. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் தேதின்னு வச்சுங்களேன். 1 சம்திங் மாதம் என்னென்னு வச்சுக்கோங்க, 1 February இதோ மாதம் வச்சுங்க, 1ஆம் தேதி February மாதம் நீங்கள் இந்த பிஇ வாங்குறது, 2ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆக போகுது, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்பைரி ஆக சொல்ல நீங்கள் 950 பிஇ வாங்குறீங்க. இதே இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1000 rupees சிஇ வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல 1000 rupees சிஇயை சேல் பண்ணுறாங்க, அதே 1ஆம் தேதி February. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து 2ஆம் தேதி ஆயிடுச்சு, 2ஆம் தேதி மார்க்கெட்டு ஆயிடுச்சு, மார்க்கெட்டும் ரன் ஆகிட்டு மார்க்கெட் ஓடிட்டு இருக்குது. இவங்க வந்து ஆப்ஷன் செல்லர்ஸும் இதே மாதிரி உட்காந்துருக்காங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 955க்கு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டு 955க்கு முடியுது, 1000 ரூபாயிலேருந்து இறங்கி முடியுது. இவர் வந்து புட் ஆப்ஷனை வந்து 950க்கு வாங்கியிருக்காங்க, அதாவது ப்ரீமியம் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து புட் ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டே வந்து ப்ராஃபிட் கொடுக்காது, 0 ஆயிருக்கும். புரியுதுங்களா? 1000 ரூபாய் இருக்க சொல்ல 950 பிஇ செலக்ட் பண்ணாங்க, புட் ஆப்ஷனை வாங்கினதுனால ப்ரீமியம் இறங்குச்சு, மார்க்கெட்டே இறங்கி 955க்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுக்கு லாபம் வருமா சார்? நான் வந்து மார்க்கெட் வந்து 1000 ரூபாய் இருக்க சொல்ல புட் ஆப்ஷன் எடுத்தேன், 950க்கு வாங்கினேன், ஆனால் 950க்குன்னா 5 பாயிண்ட்டு தான் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் 955 போகல. ஸோ எனக்கு வந்து அதுக்குண்டான என்ன தொகை, அந்த தொகை கொடுப்பாங்களா அப்படின்னா முடியாது. இது டைம், எல்லாமே நிர்ணயிக்கிறது வந்து டைம் நேரம் தான். ஸோ அந்த நேரத்துக்குள்ளே உங்களுடைய ப்ரைஸை தாண்டி ஒருவேளை உங்களுக்கு 940க்கு கீழே வந்துட்டு இருந்துச்சுன்னா ஓகே, அந்த 940க்கும் 950க்கு என்னவோ அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அந்த 10 ரூபா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் முடிஞ்சது 950க்கு மேலேயே முடிஞ்சதால உங்களுக்கு எந்த விதமான பைசாவும் கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷன் பையிங்கில். சரி, இந்த சினாரியோவில் ஆப்ஷன் செல்லர் பக்கம் வரலாம். இப்போ அதே மாதிரி 955 மார்க்கெட் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? இப்போது கால் ஆப்ஷனை வந்து சேல் பண்ணிட்டு வந்திருக்காரு இவர். ஓகேங்களா? 1000 rupees சிஇ வந்து சேல் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இவங்களுக்கு என்னென்னா 955 மார்க்கெட் முடிஞ்சதால் இவங்களுக்கு அதுக்குண்டான ப்ரீமியம் தொகை இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கண்டிப்பாக உண்டு. ஸோ இவங்க வந்து வின் பண்ணிவிடுவாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். ஓகே, ஸோ ப்ரீமியம் எந்த மாதிரி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் டிசிஷன் எடுக்க முடியுமே தவிர டைம், அந்த நேரத்துக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே ஒரு டிசிஷன் எடுக்க முடியுமே தவிர ஸோ ப்ரீமியம் இந்த டைமில் வந்து ஒர்க் ஆகிட்டு இங்கே நமக்கு வந்து டார்கெட் கிடச்சிரும், இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படிலாம் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் கால்குலேஷன் பண்ணி வராதிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மேட்டர்லாம் தெரியாமையே ஆப்ஷன் பையிங்குள்ளே போயிட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. ஆக்சுவலாக அப்படி முடியாது. ஓகேங்களா? சரி, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ மேட்ருக்கு வரேன். என்ன சார் மேட்ரு இப்போ அப்படின்னா,
இப்போது பொதுவாக மக்கள் மத்தியில் வந்து நிறைய தான் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது எப்படின்னா, சார் எக்ஸ்பைரி நாளுக்கு வந்து கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் சேர்ந்து வாங்கிட்டா ப்ராஃபிட் கிடச்சிடுமே. அதாவது கால் ஆப்ஷன் 40 ரூபா, புட் ஆப்ஷன் வந்து 40 ரூபா. சார் 12 மணிக்கு மேலே மதியம் ஒரு 1 மணிக்கு மேலே வாங்கி வச்சுட்டா நல்ல லாபம், ஏதாச்சும் ஒரு சைடு வந்து மார்க்கெட் டைரெக்டாக மூமெண்டம் கொடுத்துருமா, அப்போ நல்ல லாபம் சம்பாதிச்சிடலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா, அந்த பஸ் ஸ்டோரி டைமிங், அந்த ஸ்டோரி தான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு தேர்ஸ்டே வந்து ஒரு நாள் வாங்கி விற்கிறீங்க, 2 ப்ரீமியம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா எல்லா தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு வந்து இந்த 40 இருக்கிறது வந்து 200 rupees மூவ் ஆகாது. ஒரு டைம் ஒரு சைடு 0 ஆனால் கூட மேபி இந்த 40 இருக்கிறது வந்து 100 rupees 120 கஷ்டப்பட்டு போகலாம், போயிட்டு இமீடியட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் 40க்கு வந்துடும். ஆனால் அது நேரம் அங்கே 40லேருந்து 100 ரூபாய் 120 ரூபாய் இருக்கிற நேரம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது நான் போகாதுன்னு சொல்ல வரல, ஆனால் இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க. இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி 2த்தையும் வாங்கிட்டாக்கா தேர்ஸ்டே வாங்கி 4 வாரத்தில் வந்து சம்பாரிச்சு உங்களுக்கு ப்ராஃபிட் சம்பாரிச்சா ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு போடணும் அப்படின்னா இப்போ அப்படியே பிளாங்காக ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ நான் போடுறதுனா பேர் எல்லாருமே என்ன மாதிரி யோசிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு, உங்களுக்கு தெரியாதுங்களா அதெல்லாம் எத்தனை பேர் இருப்பீங்க. ஸோ இது மாதிரி பணம் பண்ணலாமே, எதுவும் ஆகாது. எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது, ஆனால் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் எந்த மாதிரி டைமில் பண்ணலாம், எந்த மாதிரி டைமில் பண்ணக்கூடாது. அப்படின்னா சார்ட்டில் வந்து ஒரு பிரேக் அவுட், அதாவது ஒரு பெரிய சேனல் பிரேக் அவுட் இருக்குது, ரொம்ப நாளாக வந்து அங்கேயே தேங்கிட்டு இருக்குது, இப்போ வந்து ஏதோ ஒரு சைட் பிரேக் அவுட் நடக்க போகுது, அந்த மாதிரி டைமில் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, இமீடியட்டாக கீழே வந்துடும், இப்படி மேலே போயிடும் அப்படின்னு நீங்களே வந்து பிளான் பண்ணிட்டு இதை வாங்கினீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா மேபி அன்றைக்கி கன்சல்டேஷன் ஆகிட்டு அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ எக்ஸ்பைரி மறுநாள் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூமெண்டம் கொடுக்கும், அப்போ வந்து இந்த 2மே 0 ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து 90% டைம் சான்சஸ். இப்போ வந்து இது ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு இது வந்து இவங்களுக்கு சாதகமாக மாறிடும். அதுதான் சொல்கிறது 80% வந்து இவன் பண்ணிவிடுவாங்க. ஸோ 20 to 25% வந்து இந்த ஆப்ஷன் இப்போ நான் சொல்லுவீங்க. இப்போ 2 சேர்த்து 80 ரூபா வாங்கிட்டீங்க, இப்போ ஒரு சைடு வந்து 250 ரூபா போயிடும், இன்னொரு சைடு 0 ஆகிடும். அப்போ நீங்கள் போட்டது வேறு 80 ரூபா தான், அப்போ மிச்சம் இருக்கிறது 150 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அந்த மாதிரி ஒரு லாபம் வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ நடக்க சொல்ல மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட பார்த்துக்காருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 18,050 CE, இது நிஃப்டி, இது 2 சேம் எக்ஸ்பைரி தான். இது 17,950 PE புட் ஆப்ஷன், இது கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷனோட சார்ட் பாருங்கள், புட் ஆப்ஷனோட சார்ட் பாருங்கள், புட் ஆப்ஷனோட சார்ட் பாருங்கள், கால் ஆப்ஷனோட சார்ட் பாருங்கள். ஸோ எப்படி வருது, ஏறுமுகமாக இருக்குது, 2மே இந்த மாதிரி டவுன் சைடு தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன்ஸ் பையர்ஸோடைய எஃபெக்ட்டும் ஆப்ஷன் செல்லிங்கோடைய எஃபெக்ட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லென்த் ஆகும், மேபி இன்னும் நிறைய இதை பற்றி பேசலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை கமெண்ட்ஸ் வருது அதையும் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எப்போ டைம் கிடைக்குதோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.